தெரியுமா? தமிழகத்தில் ரோமானிய தங்க நாணயங்கள் ஏன் இவ்வளவு குவிந்தன? சோழர் காலத்திலும் பெரிய அளவில் சேகரிக்கப்பட்ட ரகசியம் இதுதான். சோழர், சேரர், பாண்டியர் காலத்தில் முசிறி, கொர்க்கை, பூம்புகார் துறைமுகங்கள் வழியாக ரோமானியர்களுடன் பெரும் வர்த்தகம். நம்ம ஊரிலிருந்து மிளகு, முத்து, பட்டு, அரிசி, இரும்பு எல்லாம் ரோமுக்கு அனுப்பினோம். ரோமானியர்கள் இதுக்கு ஈடாக தங்க நாணயங்கள் மட்டுமே கொடுத்தார்கள். ஏன்? அவர்களிடம் நமக்கு வேண்டிய பொருட்கள் இல்லை. ரோமானிய எழுத்தாளர் பிளினி கூட இந்தியாவுக்கு தங்கம் வடிகிறது என்று புகார் செய்தார். தமிழ் வணிகர்கள், யவனர் வர்த்தகம் இந்த தங்கத்தை சேமிப்பு ஆக வைத்தார்கள். நிலவரி, கோவில் தானம், வணிக சங்கங்கள், போர் செலவு எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தினார்கள். தங்கம் உறுதியான செல்வம். புதுக்கோட்டை, கோயம்புத்தூர், தமிழகம் முழுக்க ரோம தங்க நாணயங்கள் கிடைத்துள்ளன. சோழர்கள் கடல் பேரரசு உருவாக்கிய போது இந்த வர்த்தக பாதையை பலப்படுத்தினார்கள். ரோம நாணயங்கள் கோவில்களில் வணிகர்களிடம் ராஜ்ய பொக்கிஷத்தில் சேகரிக்கப்பட்டன. இது தமிழக பொருளாதாரத்தை வலுப்படுத்தியது. நகரங்கள் வளர்ந்தன, கைவினை வளர்ந்தது. மிளகுக்கு தங்கம். இதுதான் சோழர்கள் ரோம தங்கத்தை இவ்வளவு சேகரித்த ரகசியம். பெருமைப்பட வேண்டிய வரலாறு. லைக் பண்ணுங்க, மிளகு என்று கமெண்ட் போடுங்க. அடுத்த சோழர் ரகசியத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.